Happy birthday, Vijay uncle. I love you, uncle. Happy birthday, Vijay Anna. I love you so much. Happy birthday, Vijay. Advance happy birthday, Thalapathy Vijay. Happy birthday, Vijay. Happy birthday, Vijay sir. விஜய் ரொம்ப பிடிக்கும். மாஸ் ஹீரோ. கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். பொலிட்டிக்கல் அது வேறு சார். நாங்கள் வந்து ஆக்டர் இதில் தான் எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இருக்குன்றது தெரியாது. வந்தால் தான் தெரியும். இல்லை வேண்டாம், நடிக்கலாம். இதே வந்து கண்டினியூ பண்ணலாம். அரசியல் வந்து எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கமலஹாசன் சாரும் வந்தாங்க, கொடுத்துருக்கலாம், சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் போகுதில்ல. ஸோ அதனால் எனக்கு எப்படி பார்ப்பாங்கன்றது தெரியாது. என்ன ஒருத்தவரை வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாதுல்ல. ஹாப்பி பர்த்டே விஜய். முன்னாடி ஆமாம் விஜய் ஃபேன். முன்னாடி இப்போ அவ்வளோ இல்லை. இப்போ நான் யாரோட ஃபேனும் இல்லை. துப்பாக்கி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு விஜய் ஃபேன் செம்ம விஜய் வெறியனாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெர்சல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு தெரியல. ஆனால் துப்பாக்கி கத்தி அளவுக்கு மீதி படம்லாம் இல்லை. ஸோ ஆனால் விஜய் ஆக்டிங் சூப்பராக இருக்கனால ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் விஜய். We would really miss a great person in Kollywood industry. முதல்ல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அவருக்கு. இப்போ புதுசாக அரசியலுக்கும் வந்திருக்காரு. அரசியலில் ரொம்ப நிறைய பேர் விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய விஜய் இன்னொரு 3-4 வருஷத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை சிஎம்மாவோ இல்லை எதாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது பெரிய லெவலில் இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்தாக்கா மற்ற அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல முறையில் இந்த மக்களுக்கும் இந்த பப்ளிக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் ஒரு டைமில் அவருடைய ரசிகர் தான், ரசிகராக இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் பின்னியா இப்போ அவர் அரசியலுக்கு வர்றது கரெக்டான டைம். இது வர வேண்டிய நேரம், இது வரணும். அவர் நிறைய வருஷம் இருக்கணும், மக்களுக்கு அதிகமாக நல்ல விஷயங்களை செய்யணும். இதான் என்னுடைய. இல்லை, பொதுவாகவே அவருடைய பிறந்த நாள்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு 1 மந்த்து 2 மந்த்து கொண்டாடுவாங்க. இது அதுக்கும் மேலே போயிட்டு இந்த வாட்டி கொண்டாட்டத்தோட மக்களுக்கு அதிகமான ஒரு நன்மையை செய்யக்கூடிய, மக்களுக்கு அதிகமாக தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு தளபதி சொல்லியிருக்காரு. அது அந்த கட்சியோடைய நிர்வாகிங்க கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதே போல் செய்யணும், மக்களுக்கு செய்யணும். அவ்வளோ இல்லை, மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருள் வரும்போது பழைய பொருளெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அந்த அழகிய தமிழ் மகனில் ஒரு சில சீன் இருக்குது. போக்குரியில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த போலீஸ்காரனாக வந்து ஒரு சில விஷயம் செய்கிறது, அந்த மாதிரி மக்களுக்கு செய்யணுன்றது மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து இதுவரை அவர் பர்த்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவருடைய பர்த்டே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொண்டாட போகிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், இப்போ அவர் அரசியல்வாதியாக அவர் நினைக்கல இன்ன வரைக்கும். அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் அந்த அவங்களுடைய ரசிகர்கள் செய்யணும். ஒரு படி மேலே போயிட்டு மற்ற அரசியல்வாதி மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு தான் என்னுடைய நோக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய்க்கு. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஐ லவ் யூ ஸோ மச். எந்த படத்தில் உங்களுக்கு பிடிக்கும்? என்ன படத்துமா? நான் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து கில்லி படம் வந்துட்டு போட்டாங்க டிவியில் இல்லை, சாரி, எங்கள் ஸ்கூலில் போட்டு காட்டினாங்க. அப்போது வந்து எனக்கு பிடிக்கும். கில்லி படம் இங்கே ரீலீஸ் ஆச்சு, வந்து பார்த்தீங்களா? வந்தோம் ப்ரோ. எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணீங்க? வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். ஓகே, உங்களுக்கு விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்? விஜய் வந்து டான்ஸ், அவரோட டெலிவரி ஸ்டைல் எல்லாமே, டைலாக் டெலிவரி ஸ்டைல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவரோட படத்தில் இது ஃபேவரட்னா என்ன சொல்லுங்கள்? ஃபேவரட்னா கில்லி, துப்பாக்கி. இப்போ ரீசெண்டாக ஏதாவது ரீசெண்டானா மாஸ்டர் சொல்லுவேன். மாஸ்டர் தான்.
ஓகே, இப்போ வந்து விஜய் வந்து லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு, நடிக்க மாட்டேன். நீங்கள் ஒரு ஃபேன் சொல்ல முடியாது, நீங்கள் ஃபேன் தான் நினைக்கிறேன். ஓகே, பிடிச்ச ஒரு நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக விஜய் கண்டிப்பாக நடிக்கலாமா இல்லை ஓகே அவர் நிப்பாட்டுறது கரெக்டு தான் நினைக்கிறேன்? எனக்கு வந்து நடிக்கலான்னு தோணுது. அரசியல் விட அவர் வரலாம், அரசியல் விட இங்கே வரலாம், நடிக்கலான்னு தோணுது இன்னும். பட் அரசியல் வந்தால் மக்களுக்கு நல்ல செய்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி எனக்கு இது பற்றி எந்த கருத்தும் இல்லை. அதான் வரலாம், வராட்டி போகலாம், அவ்வளோதான். அவர் இஷ்டம். இது கண்டிப்பாக ஹெல்தி தான். ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து கில்லி வந்து எப்போயோ ரிலீஸ் ஆனது நாங்கள் சின்னதில் பார்த்துருக்க மாட்டோம். பட் கண்டிப்பாக இந்த இப்போ ரிலீஸ் ஆனதுனால எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. திருப்பி அது தியேட்டரில் வியூவில் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனால் எங்களுக்கு எங்களை மாதிரி 2K ஜென்ரேஷன் ஆமாம் கண்டிப்பாக. All the other movies. So happy birthday. Thalapathy, good. Love you. அவருடைய படம் ரீமேக் ஆகி வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? அழகிய தமிழ் மகன், போக்கிரி. அது கில்லிலாம் பார்த்துருவோம், நல்லா இருக்கும். போக்கிரி கூட ஐ saw the Telugu version. ஏன்னா அது மகேஷ் பாபு இது. பட் யா தெலுங்கு தெலுங்கு ஒரிஜினல் இல்லையா? ஆமாம். சரி, ஓகே. இப்போ அவருக்கு வந்து பர்த்டே வந்து 22nd பர்த்டே வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்? ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் நல்லா படம் பண்ணுங்க இன்னும். ஓகே, அவர் இப்போ இதான் லாஸ்ட் படம் சொல்லியிருக்காரு. ஆமாம். நிப்பாட்டலாமா இல்லை இன்னும் கண்டினியூஸாக அதை பண்ணணும்? அது அவங்க இஷ்டம். நிப்பாட்டினா நிப்பாட்டுங்க, இட்ஸ் ஃபைன். நீங்கள் ஒரு ஃபேனா? நீங்கள் ஒரு படம் பார்த்து? யா ஆப்வியஸ்லி எல்லா ஃபேன் தான். பட் யா இட் வில் பி சேட் பட் ஃபைன், டோன்ட் மைண்ட். ஆனால் ஆல்ரெடி இவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துட்டாரு இண்டஸ்ட்ரிக்கு, ஸோ இட்ஸ் ஃபைன். விஜய்க்கு என்னோட விஷஸ், ஹாப்பி பர்த்டே. இப்போ அவர் வந்து படத்தை நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்? இப்படி கேட்டால் என்ன இல்லை, அவர் படத்தை நிப்பாட்ட போகிறாரு, இன்னும் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அது கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது.